Hi students. Example 1.29. Before that, applications of matrices. The consistency of system of linear equations by rank method. We have already defined consistency of system of linear equations. In this section, we investigate it by using the rank method. We state the following theorem without proof. The theorem 1.14. Roych-Capelli theorem. A system of a linear equation written is in the matrix form as Ax equal to B, that is A into x equal to B, is consistent if and only if the rank of the coefficient of the matrix is equal to the rank of the augmented matrix. That is rank, இது சிம்பிள் என்ன சொல்கிறோம், ரேங்க், ரோன்னு சொல்லக்கூடாது, ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் அக்யூமெண்டட் ஏ பி. புரியுதுங்களா? ஸோ இதை நம்ம பார்த்துருவோம். திஸ் இஸ் ஒன் என்ன சொல்கிறோம் நம்ம, நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். புரியுதுங்களா இந்த மெத்தடு? இப்போ எக்ஸாம்பிள் 1.29. டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் a linear equation and if possible solve x plus 2y minus z equal to 3, 3x minus y plus 2z equal to 1 and x minus 2y plus 3z equal to 3 and fourth equation x minus y plus z plus 1 equal to 0 அப்படின்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இங்கே எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஹியர் த நம்பர் ஆஃப் அ அன்னோன் இஸ் 3 இல்லைங்களா, எக்ஸ் ஒய் இசட். இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸை நம்ம இங்கே எடுத்து எழுதிட்டு இருக்கோம். அதே தான் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 3, இது ஈக்குவேஷன் 1. 3x மைனஸ் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 1, இது ஈக்குவேஷன் 2. எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 3, இது ஈக்குவேஷன் 3. எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு -1, இது ஃபோர்த் ஈக்குவேஷன் இல்லைங்களா? அப்போ convert the linear equations into the matrix form of the system A into x equal to B. அப்போ ஏக்கு பதில் நம்ம அங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும். அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸோட கோஃபிஷியன்ட் என்னது 1, ஒய்யோட கோஃபிஷியன்ட் என்னது 2, இசட்டோட கோஃபிஷியன்ட் என்ன -1. அப்போ 1 2 -1, 1 2 -1. இங்கே நம்மளுக்கு எக்ஸ் ஒய் இசட், அது அந்த எக்ஸ் ஒய் இசட் நம்ம இப்படி எழுதிடுறோம். ஓகேங்களா? 3 1 3 -1 அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறோம், பியாக இங்கே எழுதிடுறோம். புரியுதுங்களா? அப்போ 3 -1 2, 3 -1 2, 1 -2 3, 1 -2 3. புரியுதுங்களா? 1 -1 1, 1 -1 1, இது XYZ போட்டுறோம். இங்கே 3 1 3 -1, அதாவது 3 1 3 -1 அப்படின்னு நம்ம இங்கே எழுதிடுறோம். அப்போ கொடுத்துருக்கிறது லீனியர் ஃபார்மை கன்வெர்டட் இன்டு எஸ் மேட்ரிக்ஸஸ் ஃபார்மாக எழுதிடுறோம். அப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதி முடித்த உடனே அடுத்தது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு போடணும். அகுமெண்டட் மீன்ஸ் டு எக்ஸ்டெண்ட் த மேட்ரிக்ஸ். ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் இருக்குது, இதோட இந்த பியும் சேர்த்துக்கிறோம். புரியுதுங்களா? அதுதான் என்னது, அகுமெண்டட். ஸோ அகுமெண்டட் மேட்ரிக்ஸ் to be the extend the matrix is A augmented B equal to A ஈக்குவேஷனை ஃபுல்லாக எடுத்து எழுதிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அது கூட என்ன செஞ்சுக்கிறோம், அகுமெண்டட் பியும் சேர்த்துக்கிறோம். இப்போ கொடுத்துருக்கிற ஃபார்மை என்ன செய்கிறோம், ஏ அகுமெண்டட் பி, ஏவை ஃபஸ்ட்டு ஏவை எழுதிடுறோம், அகுமெண்டடுக்கு ஒரு லைனை போட்டுடுறோம், பிக்கு இருக்கிற 3 1 -1 இதை அப்படியே தூக்கி போட்டுடுறோம். அப்போது ஏ அகுமெண்டட் பி மீன்ஸ் எக்ஸ்டெண்டட் த மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு நம்ம எழுதிடுறோம். புரியுதுங்களா? இப்போ அப்ளையிங் த காஷியன் எலிமினேஷன் மெத்தட் ஆன் ஏ அகுமெண்டட் பி. அப்போ ஏ அகுமெண்டட் பி முதல்ல பார்த்த மாரியே நம்ம ஏவை எழுதிடுறோம், பியும் எழுதிடுறோம், அது ரெண்டுத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுறது அகுமெண்டட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம எழுதிட்டு ஃபஸ்ட்டு ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3, இது ரோ 4 இல்லைங்களா? இப்படி எழுதிட்டு நம்மளுக்கு இங்கே ரோ எக்கலான் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். அப்போ ரோ எக்கலான் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுனால இந்த அப்பர் ட்ரையாங்குலர் 1 1 -1 இது மூணுமே என்ன வரணும், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 0 வரணும்.
அதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், இது எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், சேஞ்ச் பண்ணி கரெக்டாக பக்காவாக எழுத பார்க்குறோம். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம், இங்கே இருக்கிற இந்த 3யும் பார்க்கணும். இதையும் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு முன்னாடி நம்ம 0 ஆக்கிடணும். ஓகேங்களா? இங்கே மைனஸ் வேல்யூ இருக்குது, இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். அதனால் ஃபஸ்ட்டு இது எங்கே இருக்குது, R2ன்ற ரோல் இருக்குது இல்லைங்களா? அப்போ R2ல் எடுத்து R2 இட் கிவ்ஸ் -3R1 அந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை நேராக இங்கே கொண்டு போகிறோம். R2 ஈக்குவல் டு R2 -3R1 அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். அப்படி எழுதி முடித்த உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், R2க்கு பதிலாக அந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம், நம்ம 3 போட்டிருக்கோமா, இந்த இடத்துல 3யை போட்டுட்ருக்கோம். இந்த மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம், 3க்கு 3 போட்டுடுறோம். R1க்கு பதிலாக இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? அடுத்தது அங்கே இந்த இடத்துக்கு பதில் என்ன இருக்குது, செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, -1. அந்த -1 அங்கே போட்டுடுறோம், இங்கே மைனஸை போட்டுடுறோம், இங்கே 3யும் போட்டுடுறோம். R1க்கு பதில் ப்ராக்கெட் போட்டுக்கணும். அடுத்தது தேர்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, 3 இருக்குது. R2க்கு பதில் அந்த இடத்துல 2வை போட்டுடுறோம். அப்புறம் என்ன செஞ்சிடும், மைனஸுக்கு மைனஸ் போட்டுடுறோம். 3 இன்ட்டு R1க்கு பதில் ப்ராக்கெட்டை போட்டுடுறோம். அடுத்தது அக்யூமெண்டட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், ஃபோர்த்து பொசிஷனில் 1 இருக்குது R2க்கு பதில் இல்லைங்களா, அந்த 1 போட்டுடுறோம். மைனஸுக்கு மைனஸ் போட்டுடுறோம், 3க்கு 3 போட்டுறோம். R1க்கு பதில் ப்ராக்கெட்டை போட்டுறோம். புரியுதுங்களா? அந்த R1 ப்ராக்கெட் போட்ட இடத்துலலாம் என்ன வரணும், நம்மளுக்கு R1 அப்படின்றது வரணும் இல்லைங்களா? அப்போ R1க்கு பதில் அங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு பொசிஷனில் R1ல் 1 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 1 போட்டுக்கிறோம். செகண்ட் பொசிஷனில் 2 இருக்குது, அது செகண்ட் ப்ராக்கெட்டில் நம்ம 2வை போட்டுக்கிறோம். தேர்ட் பொசிஷனில் -1 இருக்குது, அது தேர்ட் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம் -1ன்ட்டு. அப்போது அக்யூமெண்டட் போட்டதுக்கப்புறம் ஃபோர்த்து ப்ராக்கெட்டில் ஃபோர்த்து பொசிஷனுக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது, அது ஃபோர்த்து ப்ராக்கெட்டில் 3யை போட்டுடுறோம். ஓகேங்களா? இது ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும், அதுக்கு வேண்டிதான். அதனால் இப்போ 3க்கு 3 போட்டு சிம்பிளிஃபை பண்ணிடலாமா, 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் இல்லைங்களா? இங்கே மைனஸுக்கு மைனஸ் அப்படியே இருக்குது. 3 இன்ட்டு 1 3 -3 போட்டுட்டோம். அப்போ +3 -3 கேன்சல் ஆகி 0 வந்துடும். இப்போ -1 -1 போட்டுறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 2s are 6, 2க்கு 2 போட்டுறோம். மைனஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு 1 3, அப்போ 2 + 3 அதையும் போட்டுறோம். 1க்கு 1 போட்டுறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 3s are 9. இப்போ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் +3 -3 கேன்சல் ஆச்சுன்னா 0 ஆகிடும். இங்கே மைனஸ் அப்படின்னா நம்மள என்ன ஆகிடும், ஆட் பண்ணணும்னு தெரியும். அப்போ 1ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணுறோம், 7 ஆகிடுது. கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸை போட்டுறோம். 2 + 3 ஆட் பண்ணோம்னா 5 ஆகுது. கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ் போட்டுறோம். 1 இன்ட்டு 9 1லேருந்து 9 போயிடுச்சுன்னா -8 வரும், அந்த -8ம் போட்டுறோம். அப்போ R2 நம்மளுக்கு என்ன கிடையாது, 0 -7 5 -8 இல்லைங்களா? அந்த R2 வேல்யூவை தான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிடறோம், இந்த R2 நீங்கள் கிடைக்கிது பார்த்தீங்களா, இந்த R2வை ஸ்ட்ரைட்டாக நம்ம எடுத்து இங்கே R2வில் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கோம். 0 -7 5 0 -7 5 -8 அப்படின்னு நம்ம போடுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 1ஐயும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ இதையும் மாற்ற வேண்டியது இருக்குனால 1 இது எந்த ரோவில் இருக்குது, தேர்ட் ரோவில் இருக்குது. அப்போ தேர்ட் ரோவுக்கு என்ன கண்டிஷன், R3 -R1. புரியுதுங்களா? இங்கே 1 கொடுத்தது, இங்கே -1 கொடுத்தோம்னா இது 0 ஆகிடும் இல்லைங்களா? அதனால் இதை எடுத்து இந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் எப்படி R3 = -R1 அப்படின்றது இந்த ஆப்ரேஷன்ஸை நேராக இங்கே எடுத்து இங்கே கொண்டு வரும். R3 it gives R3 -R1. அப்போ நம்மளுக்கு R3க்கு பதில் இந்த இடத்துல என்ன போட்டுட்ருக்கோம், இங்கே 1 இருக்குங்களா, அப்போ இங்கே 1 போட்டுருக்கோமா நம்ம. ஓகே, அடுத்தது செகண்ட் பொசிஷனில் -2 இருக்குங்களா, -2 போட்டுட்டோமா, போட்டிருக்கோம். இங்கே மைனஸுக்கு ஃபஸ்ட்டு பொசிஷனில் R3க்கு பதில் 1 போட்டுறோம். இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுடுறோம். அப்புறம் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். மென்ஷன் பண்ண வேண்டாம், வெறும் ஒரு ப்ராக்கெட் மட்டும் ஓப்பன் ப்ராக்கெட் போடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பொசிஷனில் -2க்கு போட்டுருங்க, மைனஸ் போட்டுருங்க. அப்புறம் ஒரு செகண்ட் ப்ராக்கெட் ஒன்று போட்டுக்கோங்க. தேர்ட் பொசிஷனில் R3க்கு பதில் 3யை போட்டுருங்க, மைனஸ்க்கு மைனஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் R1க்கு பதில் ஒரு ப்ராக்கெட்டை போட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் அக்யூமெண்டட் போட்டுட்டு அங்கே ஃபோர்த் பிளேஸில் நம்மளுக்கு என்ன இருக்குது, R3க்கு பதில் என்ன இருக்குது, 3 இருக்குது, 3யை போட்டுடுறோம். மைனஸ்க்கு மைனஸ் போட்டுடுறோம். R1க்கு பதில் நம்மளுக்கு என்ன செஞ்சிடறோம், ஒரு ப்ராக்கெட்டை போட்ட சொல்லியிருந்தோம், ஃபோர்த் ப்ராக்கெட், அதையும் போட்டுட்டோம். புரியுதுங்களா? இந்த R1 வேல்யூக்கு பதில் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது வேண்டி R1 இப்போ நம்ம R1 எடுத்து ஒவ்வொரு ப்ராக்கெட்லேயும் போடலாம். R1 என்ன வருது, 1 வருது இல்லைங்களா? அப்போது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற 1ஐ இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் போடுறோம்.
செகண்ட் பொசிஷனில் வர 2வை செகண்ட் ப்ராக்கெட்டில் போடுறோம். தேர்ட் பொசிஷனில் ஒரு -1 தேர்ட் ப்ராக்கெட்டில் போடுறோம் இல்லைங்களா. அடுத்தது அக்யூமெண்டட் ஃபோர்த் பொசிஷனில் வருது ஃபோர்த் ப்ராக்கெட்டில் போடுறோம். இப்போ இதையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிடலாமே. அப்போ 1 1 -1 ப்ளஸ் இன்ட்டு -1 இல்லைங்களா. ப்ளஸ் இன்ட்டு -1 0 ஆகிடும். ஓகே, இது -2 போட்டுடுறோம். இங்கே என்ன ஆகிடும், ப்ளஸ் இன்ட்டு -2 அதையும் நம்ம இங்கே போட்டுடுறோம். அடுத்தது 3க்கு 3யை போட்டுடுறோம். -+1 அதையும் இங்கே போட்டுடுறோம். அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்குது, 3 இருக்குது, 3யும் போட்டுடுறோம். ப்ளஸ் இன்ட்டு -3 அதையும் நம்ம இங்கே போட்டுடுறோம். போட்டுட்டோமா? போட்டுட்டு இப்போ +1 -1 கேன்சல் பண்ணி 0 போட்டுட்டோம். மைனஸ்னா ப்ளஸ் பண்ணணும். 2 ஆட் பண்ணுறோம், 4 வருது. கிரேட்டர் நம்பர் சைனை போட்டுறோம். 3 + 1 4 வருது, அதையும் போட்டுறோம். 3 + 3 -3 0 வருது. அப்போ R3 நம்மளுக்கு என்ன வருது, 0 -4 4 0. இதை அப்படியே எடுத்து நம்ம R3யில் இங்கே பாருங்கள், 0க்கு 0 போட்டுறோம், -4 4 0 அப்படின்ட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடுறோம். புரியுதுங்களா. அப்போ இங்கே வந்து 1க்கு பதில் நம்மளுக்கு இங்கே 0 வந்துடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம், R4ல் பார்க்குறோம். R4ல் நம்மளுக்கு என்ன வரணும், 0 வரணும். அதனால் R4ஐ இட் கிவ்ஸ் R4 - R1. இந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை இங்கே எழுதியிருக்கோம். R4 இட் கிவ்ஸ் R4 - R1 அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். இப்போ இதில் என்ன செய்கிறோம், R4க்கு பதில் இந்த இடத்துல R4ல் என்ன இருக்குது, 1 இருக்குங்களா. இந்த 1 இங்கே எழுதியிருக்கோமா. மைனஸுக்கு மைனஸ் போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டுடணும். புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு பொசிஷன். செகண்ட் பொசிஷனில் R4ல் என்ன இருக்குது, -1. அந்த -1 எடுத்துகிட்டு இங்கே மைனஸுக்கு மைனஸ் போட்டுட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டு விட்டுறணும். செகண்ட் ப்ராக்கெட் போட்டுட்டு விட்டுறணும். அடுத்தது R4க்கு பதில் நம்ம அங்கே தேர்ட் பொசிஷனில் என்ன வருது, 1 வருது. அந்த 1 அங்கே போட்டுட்டு மைனஸுக்கு மைனஸை போட்டுட்டு R1க்கு பதில் ஒரு தேர்ட் ப்ராக்கெட்டையும் போட்டுடணும். புரியுதுங்களா. அது மட்டும் அதுக்கப்புறம் அக்யூமெண்டட் போட்டுட்டு, அக்யூமெண்டட்னா ஒரு சின்ன ஒரு லைன் ஒன்று போட்டுட்டு ஃபோர்த்து பொசிஷனில் -1 வருது R4க்கு பதில் இல்லைங்களா. R4 ஃபோர்த்து பொசிஷனில் -1, அந்த -1 எழுதிடுறோம். மைனஸுக்கு மைனஸ் போட்டுடுறோம். R1க்கு பதில் இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் ஃபோர்த்து ப்ராக்கெட்டை போட்டுடுறோம். புரியுதுங்களா. இப்போ R1க்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். R1க்கு பதில் என்ன வரும் நம்மளுக்கு, இங்கே ஃபஸ்ட்டு 1 வருது இல்லைங்களா. அப்போது ஃபஸ்ட்டு பொசிஷனில் 1 இருக்கிறத ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் போடுறோம். செகண்ட் பொசிஷனில் 2 வருத செகண்ட் ப்ராக்கெட்டில் போடுறோம். தேர்ட் பொசிஷனில் -1 வருது தேர்ட் ப்ராக்கெட்டில் போடுறோம். அக்யூமெண்டட் ஃபோர்த் R1க்கு ஃபோர்த் பிளேஸில் என்ன வருது, 3 வருது, அது ஃபோர்த் ப்ராக்கெட்டில் போடுறோம். புரியுதுங்களா. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கிறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம், 1க்கு 1 போட்டுடுறோம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸுக்கு -1 போட்டுறோம், ப்ளஸ் -1 கேன்சல் ஆகி 0 ஆகிடும். இங்கே -1க்கு மைனஸ் போட்டுறோம், இங்கே -2க்கு -2 போட்டுடுறோம். இப்போ மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் பண்ணணும். அப்போ -3 அதுவும் போட்டுடுறோம். இங்கே 1க்கு என்ன பண்ணிடுறோம், 1 போட்டுடுறோம், மைனஸ் +1 1 + 1 2 ஆகிடுது, அதையும் போட்டுடுறோம். இங்கே -1க்கு பதில் -1 போட்டுறோம், ப்ளஸ் இன்ட்டு -3. அப்போ மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ -4, அப்போ அது -4 அதுவும் போட்டுட்டோம். ஃபைனலில் நம்மளுக்கு என்ன ஆகிடும், 1க்கு -1 கேன்சல் ஆகி 0 ஆகிடுச்சு, மைனஸுக்கு -3 ஆகிடுச்சு, 1 1 2 ஆகிடுச்சு, -1 -3 -4 ஆகிடுச்சு. அப்போ நம்மளுக்கு R4 வந்து 0 -3 2 -1 இல்லைங்களா. அப்போ R4 நம்மளுக்கு வந்திருக்குங்களா. இது அப்படியே போய் நேராக இங்கே கொண்டு வந்திருக்கோமா. அப்போ 1க்கு பதில் நம்ம இதில் 0 வந்துருச்சுங்களா. அப்போ இந்த -3 2 -4 அப்படின்னு நம்ம எழுதிட்டோமா, எழுதியாச்சு. எழுதினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், அடுத்தது இப்போது இங்கே இருக்கிற தேர்ட் பொசிஷன் பார்க்குறோம். இப்போ இங்கே என்னவா இருக்குது, மைனஸாக இருக்குது. நம்மளுக்கு மைனஸ் வரக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம என்ன செய்யணும், இங்கேயும் பார்க்குறோம், எல்லா இடத்துலையுமே மைனஸ் வருது. அப்போ இந்த பொசிஷன்லேயும் ஃபஸ்ட்டு பார்க்குறோம், இங்கே 0ல் இந்த இடத்துல மைனஸ் வரக்கூடாது நம்மளுக்கு எப்பயுமே, இங்கேயும் மைனஸ் வருது. அப்புறம் R3யில் பார்க்குறோம், அதுலேயும் வருது. R2வில் பார்க்குறோம், இங்கேயும் மைனஸ் வருது. அப்போ நம்ம லைனை என்ன செய்கிறோம், அந்த மைனஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேங்களா. அப்போ ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஈஸியாக போயிடும். அதுக்கு வேண்டி நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு R2 ஈக்குவல் டு -1 இன்ட்டு R2. அப்போ -1 சொல்லும்போது 0க்கு பதில் நம்ம இங்கே 0 போட்டுடுறோம் இல்லைங்களா. மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும், 7 ஆகிடுச்சு, அங்கே 7 வந்துடுச்சு. அப்போது
இங்கே ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் -5. அப்போ மைனஸ் மைனஸ் அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும் +8. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒவ்வொன்றுத்தையும் நாங்கள் பார்க்கும்போது என்ன செஞ்சிடும், இந்த ஆப்ரேஷன்ஸை கொண்டு வரோம். இது எப்படின்னு நம்ம பார்த்துக்கோமே. இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு R2ன்ற பொசிஷனில் மைனஸ் வர ரிமூவ் பண்ணணும். அப்போ R2 பொசிஷனுக்கு போகிறோம். R2 gives -1 into R2. இந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் நம்ம இங்கே போடுறோம். R2 -1 R2 இல்லைங்களா? அப்போ -1 ஃபஸ்ட் ப்ராக்கெட், -1 செகண்ட் ப்ராக்கெட், -1 தேர்ட் ப்ராக்கெட், -1 ஃபோர்த் ப்ராக்கெட் அப்படின்னு நம்ம போட்டுட்டு இந்த R2க்கு பதில் நம்ம என்ன போடணும், R2வோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த ப்ராக்கெட்டுக்கு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்யணும், R2 எங்கே இருக்குது, நேராக நம்ம R2 பார்க்குறோம். R2 எங்கே என்ன இருக்குது, 0 இருக்குங்களா? ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு 0 போடுறோம். R2வில் செகண்ட் பொசிஷனுக்கு -7 வருது இல்லைங்களா? அப்போ செகண்ட் ப்ராக்கெட்டில் -7 போடுறோம். தேர்ட் பொசிஷனில் R2க்கு என்ன வருது, நம்மளுக்கு 5 வருது. அது தேர்ட் ப்ராக்கெட்டில் போடுறோம். ஆர்குமெண்டட் போட்டதுக்கப்புறம் R2வில் ஃபோர்த்து பொசிஷன் என்ன வருது, -8 வருது. அதை ஃபோர்த்து ப்ராக்கெட்டில் போடுறோம். ஓகேங்களா? இப்போ இது போட்டதுக்கப்புறம் இப்படி போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதோ -1 into 0 0 ஆகிடும். மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு, 1 into 7 7, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 1 into 5 5, மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு, 1 into 8 8. அப்போ R2 = 0 7 -5 8. இது அப்படியே நம்மளுக்கு எங்கே வரும், இந்த 0 7 -5 8ன்றது நேராக நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ புரியுதுங்களா? இந்த பொசிஷன் நேராக எங்கே வருது, இங்கே வந்துடுது பாருங்கள். 0க்கு 0 வந்திருக்குங்களா, 7 7 வந்திருக்கு, -5 8. அப்போ R2 இப்போ போட்ட உடனே இந்த இடத்துல மைனஸுக்கு பதில் இந்த இடத்துல +7 ஆகிடுச்சிங்களா? ஓகே ஃபைன். அடுத்தது நம்மளுக்கு 2 மைனஸ் போயிட்டு வந்துடுச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், R3லேயும் -4 இருக்குது. அப்போ R3 -1 into R3 அந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை நேராக இங்கே கொண்டு வரோம் இல்லைங்களா? ஏரோ மார்க் போட்டிருக்கேன், புரியறதுக்கு வேண்டி தான் போட்டிருக்கேன். அப்போ R3 -1 into R3. அப்போ R3ன்ற இடத்துக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், -1 into ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், -1 into செகண்ட் ப்ராக்கெட், -1 into தேர்ட் ப்ராக்கெட், -1 into ஃபோர்த் ப்ராக்கெட். அந்த ஒவ்வொரு ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் நம்ம R3யோட வேல்யூவை போடணும். அப்போ R3 நம்மளுக்கு என்னவா இருக்குது, ஃபஸ்ட்டு பொசிஷனில் R3யில் 0 இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 0 போட்டுடுறோம். R3யில் செகண்ட் பொசிஷன் என்ன வருது, -4, அது செகண்ட் ப்ராக்கெட்டில் போட்டுடுறோம். புரியுதுங்களா? R3யில் தேர்ட் பொசிஷன் என்ன வருது, அது தேர்ட் ப்ராக்கெட்டில் 4 போட்டுடுறோம். R3யில் ஃபோர்த்து பொசிஷன் என்ன வருது, 0 வருது, அது ஃபோர்த்து ப்ராக்கெட்டில் போட்டுடுறோம். ஆர்குமெண்டட் போட்டுட்டு புரியுதுங்களா? இப்போ இதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிட்டான். 0 into -1 0 தான் வரும். மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு, 1 into 4 4 இல்லைங்களா? 1 into 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4, 1 into 0 0 தான் வரும். அப்போ R3 நம்மளுக்கு என்னவா வருது, 0 4 -4 0 இல்லைங்களா? இது அப்படியே நேராக எங்கே வருது பாருங்கள், இங்கே வந்து இந்த R3யில் நம்மளுக்கு இங்கே வந்து 0 4 -4 0. அப்போ -4க்கு பதில் இந்த இடத்துல என்ன இருக்குது, நம்மளுக்கு +4 மாறிடுச்சு இல்லைங்களா? அடுத்தது R4ல் இங்கே -3 இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் மைனஸை குறைக்க முடியும் நம்ம. ஓகேங்களா? அதனால் இப்போ -3. அப்போ இங்கே R4 இருக்குது இல்லைங்களா? அப்போ R4 = -1 into R3. இந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை நம்ம இங்கே எடுத்து எழுதுகிறோம். வந்திருக்குங்களா? R4 it gives -1 R4. அப்போது -1 into 0, -1 into bracket, first bracket, -1 into second bracket, -1 into third bracket, -1 into fourth bracket. அந்த ப்ராக்கெட்டில் எல்லாமே நம்ம R4ஐ எழுதணும். அப்போ R4 நம்மளுக்கு என்னவா இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? R4 நம்மளுக்கு என்ன வருது, இங்கே பாருங்கள். R4 என்ன வருது, நம்மளுக்கு 0 இருக்குங்களா? இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. R4 நம்ம இங்கே பார்க்குறோம். R4ல் ரோ 4ல் இல்லைங்களா, ரோ 4. அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன் 0 வருது, அது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம். செகண்ட் பொசிஷன் R4ல் -3, அது செகண்ட் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம். R4ல் 2 வருது, அது தேர்ட் பொசிஷனில் வருது, அதை நம்ம தேர்ட் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம். ஆர்குமெண்டட் போட்டுட்டு
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், R4ல் -4 4th பொசிஷனில் வருது, அது 4th ப்ராக்கெட்டில் தூக்கி போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ R1ல் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க பாருங்கள். 0 -3 2 -4. அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளிகேஷனில் கரெக்டாக வந்திருக்குங்களா? இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகாது. அப்போது 0 × -1 × 0 என்ன ஆகிடும், நம்மளுக்கு 0 ஆகிடும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 × 3 3 ஆகிடும். மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். 1 × 2 2 ஆகிடும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 × 4 4 ஆகிடும். அப்போது 0 3 -2 4 அப்படின்ட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, R4ன்ற வேல்யூ கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த R4ன்ற வேல்யூ அப்படியே நேராக போய் இந்த R4 பொசிஷனில் வந்துடுது. அப்போது இங்கே -3க்கு பதில் இங்கே +3 மாறிடுச்சு. அப்புறம் -2 4 அப்படின்ட்டு இருக்குது. இப்போ அடுத்தது மொல்லமாக மாற்றும் போது இந்த மைனஸுங்க எல்லாமே போயிடும். நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ சரி பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், R3ல் இருக்கிற நம்ம என்ன செய்யணும், இந்த 4 எல்லாம் நம்ம மாற்றணும். இங்கே 0 கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன கொண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், R3 இட் கிவ்ஸ் 7 R3 -4 R2 அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன்ஸ் கொண்டு வரும் இல்லைங்களா? இந்த ஆப்ரேஷன்ஸை நம்ம இங்கே எடுத்து எழுதுகிறோம். R3 இட் கிவ்ஸ் 7 R3 -4 R2. புரியுதுங்களா? இப்போ R3 இட் கிவ்ஸ் 7 போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே R3க்கு பதில் இங்கே R3யில் என்ன இருக்குது, 0 இருக்குது, அதை போட்டுடுறோம். மைனஸுக்கு மைனஸை போட்டுடுறோம். 4க்கு 4 போட்டுடுறோம். R2க்கு பதில் நீங்கள் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? செகண்ட் ப்ராக்கெட்டில் நம்ம R2 வேல்யூஸ் எல்லாம் அப்புறம் தனியாக போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது இப்போ பாருங்கள், இங்கே நம்மளுக்கு என்னெல்லாம் வருது அப்படின்றத நம்ம லைனாக போட்டுக்கிட்டே வரோம். லைனாக போட்டுகிட்டே வரும்போது 7க்கு 7 போட்டுட்டோம். R3க்கு பதில் அங்கே 0 இருக்குது. R3யில் 0வை அதை அங்கே போட்டுட்டோம். -4 × ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அப்புறம் 7க்கு 7 போட்டுடுறோம். R3க்கு பதில் செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, 4 இருக்குது. அந்த 4 தூக்கி இங்கே போட்டுடுறோம். மைனஸுக்கு மைனஸ் போட்டுடுறோம். 4க்கு 4 அப்படியே போட்டுடுறோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் R2 செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு பதில் அப்படியே செகண்ட் ப்ராக்கெட்டை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இங்கே 7க்கு 7 போட்டுடுறோம். R3க்கு பதில் தேர்ட் பொசிஷனில் என்ன வருது, 4 வருது. -4. அந்த -4 போட்டுட்டு மைனஸுக்கு இந்த மைனஸை போட்டுறோம். 4க்கு இந்த 4 போட்டுடுறோம். R2 வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டு விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? போட்டு விட்டுட்டு அடுத்தது 7க்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், 7 இங்கே போட்டுடுறோம். R3யில் 4th பொசிஷனுக்கு பதில் அங்கே 0 வருது, 0 போட்டுட்டு -4 × அங்கே ஒரு ப்ராக்கெட்டை போட்டுடுறோம். எதுக்கு, லாஸ்ட்டாக வரக்கூடியதுக்கு ஆர்குமெண்டட் அது வரும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம போட்டுடுறோம். போட்டுட்டு இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே R2 அப்படின்ற வேல்யூக்கு நான் என்ன போடணும்னு சொல்லியிருந்தேன், R2வோட வேல்யூ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், செகண்ட் ப்ராக்கெட், தேர்ட் ப்ராக்கெட், ஃபோர்த் ப்ராக்கெட் அப்படின்னு நம்ம போடணும் இல்லைங்களா? இப்போ R2க்கு பதில் அந்த இடத்துல R2வோட பார்க்கணும் பொசிஷன். ஃபஸ்ட்டு பொசிஷனில் R2வில் என்ன இருக்குது, 0 இருக்குது. அதை எடுத்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் செகண்ட், அதாவது இங்கே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வந்துருக்கலாங்க, செகண்ட் ப்ராக்கெட்டில் 0வை போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? அடுத்தது R2வில் செகண்ட் பொசிஷன் என்ன வருது, 7 வருது. அது செகண்ட் ப்ராக்கெட்டில், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் செகண்ட் ப்ராக்கெட்டில். புரியுதுங்களா? நம்ம 7 அங்கே போட்டுடுறோம். அடுத்தது R2வில் தேர்ட் பொசிஷன் -5. அது செகண்ட், அதாவது ப்ராக்கெட்டில் பார்க்கும்போது இங்கே இந்த இடத்துல தேர்ட் ப்ராக்கெட், செகண்ட் பொசிஷனில் தேர்ட் ப்ராக்கெட்டு. ஓகேங்களா? அப்போ -5 அங்கே நம்ம போட்டுடுறோம். அக்யூமெண்டட் போட்டுட்டு அடுத்தது இங்கே R2க்கு பதில் 8 வருது. அது இந்த ஃபோர்த் ப்ராக்கெட்டில் இங்கே போட்டுடணும் R2 பொசிஷனில். அப்போ நம்ம போட்டுட்டோம்னா இது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகிடும், கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், இங்கே 0 வந்திருக்குங்களா, 0 வந்திருக்கு R2வில். இந்த 4 R2க்கு பதில் இங்கே 4 R2. ஓகேங்களா? 4 0 போட்டுட்டோம். அடுத்தது என்ன செய்யணும், 4 7. புரியுதுங்களா? அடுத்தது இந்த 4 -5 -4 -5 இல்லைங்களா? அது -4 8. இப்போ இதையெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 7 × 0 நம்மளுக்கு என்ன ஆகிடும், 0 தான் ஆகிடும். -4 × 0வும் 0 தான் நம்மளுக்கு ஆகும். அதையும் நம்ம போட்டுக்கிறோம். அப்புறம் 7 4s எவ்வளவு, 28 ஆகுது. -4 × 7 அதுவும் 28 ஆகுது. அதையும் போட்டுடுறோம்.
இல்லைங்களா? அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 7 4 சார் 28 அதையும் போட்டுறோம். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 5 சார் 20 அதையும் நம்ம போட்டுறோம். 7 இன்ட்டு 0 0, மைனஸுக்கு நம்ம மைனஸை போட்டுடுறோம் இல்லைங்களா? அப்போது 4 8 சார் எவ்வளவு 32, அதுவும் 32 நம்ம இங்கே போட்டுடுறோம். போட்டாச்சுங்களா? ஸோ இப்போ இதையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது 0 மைனஸ் 0 ஜீரோவே தான் நம்மளுக்கு வரும். ப்ளஸ் 28 மைனஸ் 28 0 தான் நம்மளுக்கு வரும். அப்போ மைனஸ் 28லேருந்து ப்ளஸ் 20 போயிடுச்சுன்னா மைனஸ் 8 இல்லைங்களா? 28லேருந்து 20 போயிடுச்சுன்னா மைனஸ் 8 தானே வரும், கிரேட்டர் நம்பர் சைன். அப்போ இங்கே 0ல் மைனஸ் 32, இப்போ மைனஸ் 32. அப்போ நம்மளுக்கு R3 என்னவா வருது? 0 0 மைனஸ் 8 32. இந்த R3யை வந்து இந்த பொசிஷன் R3 பொசிஷனில் நம்ம இங்கே எழுதிக்கிறோம். 0 0 மைனஸ் 8 மைனஸ் 32 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? இந்த 4க்கு பதில் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? 0ன்னு கொண்டு வந்துடுறோம். அடுத்தது இங்கே நம்ம இதுக்கு 4th பொசிஷனுக்கு வேறு இருக்குது. என்ன இருக்குது? R4 பார்க்கணும் இல்லைங்களா? R4ஐயும் நம்ம ஆப்ரேஷன்ஸ் கொண்டு வரோம். அதனால் R4 இட் கிவ்ஸ் 7 R4 மைனஸ் 3 R2 அப்படின்ற எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் நேராக இங்கே எடுத்து கொண்டு வந்து இங்கே எழுதுகிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? R4 it gives 7 R4 minus 3 R2 அப்படி நம்ம எழுதியிருக்கோமா? எழுதியாச்சு. அப்போது 7க்கு பதில் நம்ம 7 போட்டுடுறோம். R4க்கு பதில் அந்த இடத்துல R4 என்னவா இருக்குது? நம்மளுக்கு 0 இருக்குது. இந்த 0 தூக்கி இங்கே போட்டுடுறோம். மைனஸுக்கு மைனஸை போட்டுடுறோம். 3க்கு 3யை போட்டுடுறோம். செகண்ட் ப்ராக்கெட்டு இந்த R2க்கு பதில் செகண்ட் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, அப்படியே விட்டுருங்க இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை. ஓகேங்களா? இங்கே இருதில் இது சம்மில் செகண்ட் ப்ராக்கெட்டு, ஆனால் இங்கே பார்க்கும்போது அந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட் ப்ராக்கெட் விட்டுருணும். அடுத்தது செகண்ட் பொசிஷன் என்ன இருக்குது? 3 இருக்குது இல்லைங்களா? அப்போ 7 R4க்கு பதில் 3 அங்கே போட்டுக்கிறோம். ஏன்னா R4ல் 3 தானே வருதா? 3யை போட்டுக்கிறோம். இந்த மைனஸுக்கு மைனஸ் போட்டுடுறோம். 3க்கு 3 போட்டுடுறோம் இல்லைங்களா? R2க்கு பதில் நீங்கள் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ஒரு செகண்ட் ப்ராக்கெட்டை விட்டுருங்க. புரியுதுங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? அதாவது நம்ம ப்ராக்கெட் போட்டு விட்டுட்டோம்னா அந்த இடத்துல ப்ராக்கெட் அப்படியே விட்டுறணும். ஓகேங்களா? விட்டுட்டு அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம்? 7க்கு 7 போட்டுடுறோம். R4க்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது? -2 இருக்குது. -2வை போட்டுடுறோம். இந்த மைனஸுக்கு இந்த மைனஸை போட்டுடுறோம். 3க்கு 3 போட்டுடுறோம். R2க்கு பதிலாக இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டு விட்டுறோம். இந்த ப்ராக்கெட் எதுவும் நம்ம டச் பண்ணக்கூடாது, அப்படியே ப்ராக்கெட்டை போட்டு விட்டுறோம். ஓகேங்களா? அந்த இடத்துல விட்டுறோம். அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம்? 4th பொசிஷனுக்கு வரோம். அப்போது 7க்கு பதில் இந்த இடத்துல 7 இங்கே போட்டுடுறோம். R4க்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம்? அங்கே இருக்கிற 4 இருக்குது, 4ஐ போட்டுடுறோம். மைனஸுக்கு மைனஸ் இங்கே போட்டுடுறோம். 3க்கு பதில் இந்த இடத்துல 3யை போட்டுடுறோம். R2க்கு பதில் ஒரு ப்ராக்கெட்டை ஒன்று போட்டு விட்டுறோம். புரியுதுங்களா? இந்த இடத்துல ஓப்பனாக ஒரு ப்ராக்கெட் மட்டும் இப்படி விட்டுறணும், போட்டுட்டு விட்டுறோம். இந்த இடத்துல R2க்கு பதில் இப்போ R2வோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். R2வோட பொசிஷன் வேல்யூ என்னெல்லாம் வருது நம்மளுக்கு? R2வில் இங்கே பார்த்தீங்களா, இது R2வில் ஃபஸ்ட்டு பொசிஷன் என்ன வருது? 3 -3 R2. அப்போ -3 இங்கே ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு 0 வருது. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட்டில் வந்து 0 போட்டுக்கணும். 3 -3க்கு பக்கத்தில் வர ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 0 போட்டுடுறோம் இல்லைங்களா? R2க்கு பதில். அடுத்தது R2வில் செகண்ட் பொசிஷன் என்ன வருது? 7 வருது. அப்போது -3 7 அந்த செகண்ட் ப்ராக்கெட்டில் போட்டுடணும். ஓகேங்களா? அடுத்தது இங்கே நம்ம பார்க்கும்போது தேர்ட் பொசிஷன் என்ன வருது? -5. அதை வந்து நம்ம என்ன செய்யணும்? -3 அந்த தேர்ட் ப்ராக்கெட்டில் -5 அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். அடுத்தது லாஸ்ட்டாக அக்யூமெண்டட் வரும்போது என்ன வரும்? லாஸ்ட்டாக R2க்கு 8 வருது. அப்போது -3 R2. அப்போ -3 R2க்கு பதில் அந்த இடத்துல 4th பொசிஷனில் 8 வருது, 8ஐ போட்டுடுறோம். புரியுதுங்களா? இப்போ கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்படி போட்டிங்கன்னா ஸ்டெப்ஸ் ஈஸியாக வருன்றதுக்கு தான் நான் இப்படி போட்டேன். புரியுதுங்களா? இப்போது 7 × 0 0, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 0 × 0 0 தான் ஆகிடும்ல. 3 × 0 0, 7 3s are 21, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -21. புரியுதுங்களா? அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 7 2s are 14, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3 5s are 15 இல்லைங்களா? நம்மளுக்கு இங்கே பார்க்கும்போது 3 5s are 15 தானே இருக்குது. அப்போ 3 5s are 15 போட்டாச்சு. அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்குது? 7 4s are, அப்போது 7 4s are எவ்வளவு? 28. அப்போது மைனஸ் 3 8s are 24, மைனஸ் சைன் மைனஸ் போட்டுருவோம். புரியுதுங்களா?
இதையெல்லாம் இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ இந்த 0க்கு 0 ப்ளஸ் 0 மைனஸ் 0 0 ப்ளஸ் 21 மைனஸ் 21 இதுவும் 0 ஆகிடும். அப்போ மைனஸ் 14லேருந்து ப்ளஸ் 15 போயிடுச்சுன்னா 1 வரும். 28லேருந்து 24 போயிடுச்சுன்னா 4 வரும். அப்போ நம்மளுக்கு R4ஓட வேல்யூ என்ன வருது? 0 0 1 4. இந்த R4 வேல்யூவை தான் நம்ம இங்கே என்ன செய்கிறோம்? 0 0 1 4. பாருங்கள், 0 இங்கே வருதா, இங்கே 0 வருதா, இங்கே 1 வருதா, இங்கே 4 வருதா. அப்போ அக்யூமெண்டட் போட்டுட்டு இந்த R4 வேல்யூஸை துப்பிக்கு இங்கே எழுதிடுறோம். அப்போ எழுதினோடனே நம்மளுக்கு என்ன வருது? இந்த இடத்துல இங்கே 3க்கு பதில் இந்த இடத்துல நம்மளுக்கு 0 வந்துருச்சுங்களா? ஃபஸ்ட்டு -3 ஆகிட்டு அதுக்கப்புறம் +3 ஆகிறோம், +3 ஆகிறோம், ஃபைனலாக நம்மளுக்கு 0 கொண்டு வந்துட்டோம். இங்கே 1 இங்கே 4 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த மைனஸ் வேல்யூ எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கணும் இல்லைங்களா? இங்கே மைனஸ் வேல்யூ இருக்குது, இங்கே மைனஸ் வேல்யூ, இதெல்லாம் ரிமூவ் பண்ணோம். அதனால் ஃபஸ்ட்டு R3யில் பார்க்குறோம். ஏன்னா இது ஃபஸ்ட்டு இங்கே தானே வருது, அதனால் -8 இருக்குது. அப்போது R3 இட் கிவ்ஸ் -1/8 இன்ட்டு R3 அப்படின்ற ஆப்ரேஷன்ஸை போட்டு நம்ம இந்த -8 நம்ம அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது இது அடுத்த ஸ்டெப்ஸில் பார்த்துருவோமா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததே 1 2 -1 3 0 7 -5 இது பார்த்துட்டோம். இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? -8 மாற்றணும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இப்போது இங்கே நம்மளுக்கு வந்தாச்சு. இப்போது இங்கே வரும்போது -8 மாற்றணும்னு சொல்கிறதுனால R3 = -1/8 இன்ட்டு R3. இந்த ஆப்ரேஷன்ஸை நேராக எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸை இங்கே கொண்டு போகிறோம் இல்லைங்களா? R3 = -1/8 இன்ட்டு R3. அப்போது நம்ம என்ன செஞ்சிடணும்? ஃபார்முலாவில் ஒவ்வொன்றுத்தையும் ஸ்டெப்பாக நம்ம போட்டுக்கிட்டே வரணும். -1/8 இல்லைங்களா? -1/8 இன்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், -1/8 இன்ட்டு செகண்ட் ப்ராக்கெட், -1/8 இன்ட்டு தேர்ட் ப்ராக்கெட், -1/8 இன்ட்டு ஃபோர்த் ப்ராக்கெட் அப்படின்ட்டு நம்ம போட்டுடுறோம் இல்லைங்களா? அப்போது இந்த ப்ராக்கெட்லலாம் என்ன வரும்னா R3யோட வேல்யூ வரும். அப்போ R3யோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா R3 என்ன வருது? ஃபஸ்ட்டு பொசிஷனில் R3யோட பொசிஷன் என்னது? 0 வருது. அதனால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் அந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க 0வை எழுதிடணும். செகண்ட் பொசிஷன் என்ன வருது? R3யில் 0 வருது, அது செகண்ட் ப்ராக்கெட்டில் எழுதிடணும். R3யில் தேர்ட் பொசிஷன் என்ன வருது? -8 வருது, அது தேர்ட் ப்ராக்கெட்டில் எடுத்து எழுதிடுறோம். அடுத்தது R3யில் அக்யூமெண்டட் -32 அப்படின்ட்டு ஃபோர்த் பொசிஷனில் வருது இல்லைங்களா? அதை வந்து ஃபோர்த்து ப்ராக்கெட்டில் -32 நம்ம போட்டுடணும். புரியுதுங்களா? போட்டுட்டு இப்போ இதையெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எதை 0வோட மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 0 வந்துடும், எது 0வோட மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 0 வந்துடுது இல்லைங்க? அப்போது இந்த 8யும் இந்த -8யும் பண்ணால் -1. அப்போ மைனஸ் என்ன ஆகிடும்? +1 ஆகிடும் இல்லைங்களா? அது போட்டாச்சு. அப்போ இந்த 8 இந்த 32வோட -4. அப்போ மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 1 × 4 4. அப்போ R3க்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வருது? 0 0 1 4. இந்த R3யை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? 0 0 1 4. இது R4 நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போது இதை தான் நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ எடுத்து இங்கே போடுறோம், இது இங்கே நம்ம கொண்டு வரோம். இந்த R3யை நம்ம அப்படியே இங்கே கொண்டு வந்து பாருங்கள். 0 0 1 4 சார் இங்கே கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா? இங்கே கொண்டு வந்து நம்ம போட்டிருக்கோம். போட்டுட்ட உடனே அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? நம்ம இதை அடுத்த ஸ்டெப்ஸை பார்க்கணும். அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன இருக்குது? நம்மளுக்கு இங்கே மைனஸ் வேல்யூ இருக்குது இல்லைங்களா? இப்போ இதையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும்? சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும். அதனால் அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம்? அடுத்த ஸ்டெப் வந்து R4 it gives R4 minus R3 அப்படின்ற கண்டிஷன் எழுதிட்டுருக்கோம். ஓகேங்களா? அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இதோட வேல்யூ என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போது இந்த R4 it gives R4 minus R3 இதை அப்படியே நேராக நம்ம என்ன செஞ்சிடறோம்? இந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் இங்கே எழுதிக்கிறோம். R4 it gives R4 minus R3. அப்போ R4 இங்கே என்ன இருக்குது? R4 இருக்குங்களா? இப்போ R4க்கு பதில் நம்ம R4ல் என்ன இருக்குது வேல்யூஸ் அப்படின்னு நம்ம தான் பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், R4ல் நம்ம பார்க்குறோம் என்ன இருக்குது நம்மளுக்கு? இங்கே இருக்குங்களா R4? ஓகே, இந்த இடத்துல இருக்குது R4. இந்த இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ R4க்கு பதில் இந்த இடத்துல என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ அந்த இடத்துல 0 மைனஸுக்கு மைனஸ், R3க்கு பதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டுடணும்
புரியுதுங்களா? அப்புறம் செகண்ட் பொசிஷனில் 0 இருக்குது, அந்த 0 இங்கே போட்டுறோம். R4க்கு பதில் இங்கே இருக்குது, அதனால் இங்கே போட்டுறோம். மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம். இந்த R3க்கு பதில் செகண்ட் ப்ராக்கெட் போட்டுடுறோம். புரியுதுங்களா? அடுத்தது R4க்கு பதில் தேர்ட் பொசிஷனில் 1 இருக்குது, அதனால் 1 போட்டுடுறோம். மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம். R3க்கு பதில் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒரு ப்ராக்கெட் இங்கே போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் R4க்கு ஃபோர்த்து பொசிஷனில் என்ன வருது, 4 வருது, அதனால் 4 போட்டுக்கிறோம். மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறோம். R3க்கு பதில் ப்ராக்கெட் போட்டுக்கிறோம், ஃபோர்த்து ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். இப்போது இந்த ப்ராக்கெட் போட்ட இடத்துலலாம் என்ன செய்யணும், நம்ம R3யோட வேல்யூவை சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அப்போது R3யோட வேல்யூஸ் என்னெல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, R3 வேல்யூஸ் என்ன வருது இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு R3யில் ஃபஸ்ட்டு பொசிஷன் 0, அதனால் 0 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை போட்டுக்கிறோம். R3யில் செகண்ட் பொசிஷன் 0, அது செகண்ட் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம். R3யில் தேர்ட் பொசிஷன் 1 வருது, அது தேர்ட் ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம். ஆகுமெண்டட். அடுத்தது R3யில் ஃபோர்த் பிளேஸில் என்ன வேல்யூ வருது, 4 வருது, அது ஃபோர்த்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? அப்படியே கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். அப்போது 0 மைனஸ் 0 0 ஆகிடுது, 0 மைனஸ் 0 0 ஆகிடுது. 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் 0, ப்ளஸ் 4 மைனஸ் 4 கேன்சல் 0. அப்போது நம்ம ஃபோர்த் ரோ பார்க்கும்போது என்ன வருது, 0 0 0 0. அதை தான் நம்ம இங்கே என்ன செய்கிறோம், நேராக எடுத்து இங்கே எழுதிடுறோம். புரியுதுங்களா? அப்போது நம்மளுக்கு என்னது, 1 2 மைனஸ் 1 3 0 7 மைனஸ் 5 8, அது செகண்ட் ரோ. 0 0 1 4 ஃபோர்த் ரோ. 0 0 0 0 இது தேர்ட் ரோ, இது ஃபோர்த் ரோ இல்லைங்களா? அப்போ இங்கே பார்க்கும்போது இது நான் ஜீரோ, இதுவும் நான் ஜீரோ, இதுவும் நான் ஜீரோ இல்லைங்களா? இது ஒண்டி தான் ஜீரோவாக வந்திருக்கு. அப்போது ரேங்க் என்னவாக வந்திருக்கும் நம்மளுக்கு பார்க்கும்போது, ஸோ ஏ அகுமெண்டட் பி நம்மளுக்கு எல்லாமே வந்துடுச்சு. இப்போது தேர் ஆர் 3 நான் ஜீரோ ரோஸ் இன் த எக்கலான் ஃபார்ம். அப்போ பார்க்கும்போது 3 நான் ஜீரோ, பாருங்கள் இங்கே 0 வருதா, இல்லை. இங்கே 0 வருதா, இல்லை. இங்கே 0 வருதா, இல்லை. ஆனால் இங்கே 0 வந்திருக்கா, எஸ் இங்கே 0 வந்திருக்கு. ஸோ அப்போ இது அப்படியே ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும் இல்லைங்களா? அப்போ தேர் ஆர் 3 நான் ஜீரோ ரோஸ் இன் த எக்கலான் ஃபார்ம் த அகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ அகுமெண்டட் பி இல்லைங்களா? ஏ அகுமெண்டட் பியில் ஹென்ஸ் த ரேங்க் ஆஃப் ஏ அகுமெண்டட் பி இஸ் ரேங்க் ஆஃப் ஏ அகுமெண்டட் பி ஈக்குவல் டு 3. ஏன்னா இது போயிடுமே, இது போயிடுச்சுன்னா 3 × 3 ரோஸ் தானே வரும் நம்மளுக்கு, 3 rows 3 columns. அப்போது இதுதான் நம்ம ஏ அகுமெண்டட் பிக்கு வந்து நமக்கு 3 rows 3 column வர 3ன்னு எழுதிடுறோம். புரிஞ்சிச்சிங்களா? அடுத்தது கன்வெர்ட் த அகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இன்டு த ஈக்குவலன்ட் சிஸ்டம் ஆஃப் அ ஈக்குவேஷன்ஸாக நம்ம மாற்றி எடுக்கணும். கொடுத்துருக்கிறத வந்து நம்ம என்ன செய்யணும், எக்ஸ் பை இசட் 1x 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 3. அப்போ இது 0xோட போயிட்டு மல்டிப்ளை 0 ஆகிடும். அப்புறம் 7y மைனஸ் 5z ஓகேங்களா ஈக்குவல் டு 8. அப்புறம் இது 0 ஆயிடுச்சு, எக்ஸும் 0 ஆயிடுச்சு, ஒய்யும் 0 ஆயிடுச்சு, இசட் அப்போ இசட் ஈக்குவல் டு 4. அப்போ இங்கே எடுக்க பார்க்குறோம், ஒன்றுமே கிடையாது. அப்போ 0 ஈக்குவல் டு 0 அப்படின்றது ஃபோர்த்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது இப்படி கொடுத்துருக்கிறதெல்லாம் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கொடுத்துருக்கிறத எல்லாமே என்ன செய்கிறோம், ஈக்குவலண்ட் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் நம்ம எடுத்து எழுதும்போது நம்ம சொன்ன மாரி இப்போ பார்த்த மாரியே எடுத்து எழுதியிருக்கோம். இல்லை புரியுதுங்களா? எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 3, 7y மைனஸ் 5z ஈக்குவல் டு 8, இசட் ஈக்குவல் டு 4, 0 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறது 5th ஈக்குவேஷனும், செகண்ட் கொடுத்துருக்குறது 6th, அப்புறம் 7th, அப்புறம் 8th அப்படின்னு கொண்டிருக்கோம். இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்குறோம் 8 இஸ் அ மீனிங்ஃபுல். ஏன்னா 0 இஸ் அ 0 தான் இல்லை, LHS ஈக்குவல் டு RHS 0வாக வந்து முடியுது. ஸோ பை த மெத்தட் ஆஃப் அ பேக் சப்ஸ்டியூஷன், இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட் எக்கலான் ஃபார்மில். புரியுங்களா? நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸில் இது வந்திருக்கு. ஸோ இதை இப்போ நம்ம அப்ளை பண்ணி அப்போ Z ஈக்குவல் டு 4 வந்திருக்கு. இதை எடுத்து 6th ஈக்குவேஷனில் போட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், y வேல்யூ கிடைக்கும். அந்த y வேல்யூவை கிடைச்ச உடனே அந்த z வேல்யூவும் y வேல்யூவும் தூக்கி என்ன செய்கிறோம், 5th ஈக்குவேஷனில் போட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது x y z வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும். இப்போ சப்ஸ்டியூட் z ஈக்குவல் டு 4 நம்ம பார்த்தோம் இல்லையா,
அப்போ ஃபோர்த் அந்த ஈக்குவேஷன் என்னதுன்னு இசட் ஈக்குவல் டு ஃபோர்த்துன்றத ஃபிஃப்த் ஈக்குவேஷன் தூக்கி ஈக்குவேஷன் சிக்ஸ்த்தில் போட்டு நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அப்போ 7y மைனஸ் 5z ஈக்குவல் டு 8. புரியுதுங்களா? அப்போது இந்த z ஈக்குவல் டு 4ன்றது எங்கே ஈக்குவேஷன் கிடைக்குது நம்மளுக்கு? 7th ஈக்குவேஷனில் கிடைக்குது இல்லைங்களா? அந்த 7th ஈக்குவேஷனில் கிடைச்சதை வந்து ஈக்குவேஷன் 6. அப்போ ஈக்குவேஷன் 6 என்னது? 7y மைனஸ் 5z ஈக்குவல் டு 8. அதான் 6th ஈக்குவேஷன். அப்போ 7yக்கு 7y அப்படியே போட்டுக்கணும், மைனஸ் போட்டுக்கணும், 5க்கு 5 போட்டுக்கணும், zக்கு பதில் இங்கே இருக்கிற 4 தூக்கி சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம், ஈக்குவல் டு 8 கிடைக்குது. அப்போ 7yக்கு 7y போட்டுடுறோம், மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம், 5 4s are எவ்வளவு 20 போட்டுறோம், ஈக்குவல் டு 8ன்றது 8 போட்டுரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரணும்? எதை கண்டுபிடிக்க போகிறோம்? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் 7y ஈக்குவல் டு 8. அப்போ மைனஸ் 20 ஈக்குவல் டு அந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 20 மாறுது. அப்போ y ஈக்குவல் டு அப்போது 20யும் 8ம் ஆட் பண்ணால் 28 by 7 சிம்பிளிஃபை பண்ணும்போது 4. அப்போ y ஈக்குவல் டு 4 அப்படின்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ அடுத்தது வந்து சப்ஸ்டியூஷன் z ஈக்குவல் டு 4 நம்ம முதலே தெரிஞ்சிருக்கிற ஈக்குவேஷன் இப்போ கண்டுபிடிச்ச y ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் 5ல் போடணும். அப்போ ஈக்குவேஷன் 5 என்ன வரும்? x ப்ளஸ் 2y மைனஸ் z ஈக்குவல் டு 3. இதுதான் நம்மளுக்கு 5th ஈக்குவேஷனை நம்ம பார்க்குறோம். இப்போது எக்ஸுக்கு பதில் எக்ஸை போட்டுறணும், ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுறணும், 2க்கு 2 போட்டுறோம், ஒய்க்கு பதில் இங்கே இருக்கக்கூடிய 4 தூக்கி இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிடுறோம், மைனஸுக்கு மைனஸ் போட்டுறோம், இசட்டுக்கு பதில் இங்கே இருக்கக்கூடிய 4 அதாவது 4 மைனஸ் 4ன்னு போட்டுக்கிறோம், ஈக்குவல் டு 3ன்னு போட்டுறோம். அப்போது ஒய்க்கு பதில் 4, இசட்டுக்கு பதில் 4, அந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணுறோம், எக்ஸுக்கு எக்ஸ் போட்டுடுறோம், ப்ளஸ் போடுறோம், 2 4s are 8 ஆகுது, மைனஸ் 4க்கு மைனஸ் 4 ஈக்குவல் டு 3. எக்ஸுக்கு எக்ஸ் வருது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸு, அப்போ 8லேருந்து 4 போச்சுன்னா 4 வந்துடுது, ஈக்குவல் டு 3க்கு 3 போட்டுடுறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3, இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் 4 ஈக்குவல் டு அந்த பக்கம் போதும் மைனஸ் 4 ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -1 அப்படின்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது தேர்ஃபோர் த ரிக்வயர்ட் சொல்யூஷன்ஸ் ஆர், நம்மளுக்கு எக்ஸுக்கு பதில் என்ன கிடைச்சிருக்கு? -1 இல்லைங்களா? எக்ஸுக்கு பதில் -1 போட்டுட்ருக்கோம், ஒய்க்கு பதில் 4 போட்டுட்ருக்கோம், இசட்டுக்கு பதில் 4 போட்டிருக்கோம். இப்போ இதிலிருந்து பார்க்கும்போது நோட் தட் ஏ இஸ் நாட் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நம்மளுக்கு என்ன வந்திருந்தது மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது? 3 × 4. அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அது கிடைக்கல இல்லைங்களா? ஸோ ஹியர் த கிவன் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் த சொல்யூஷன் இஸ் யூனிக் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம். புரியுதுங்களா? ஸோ அது இது இல்லாததுனால, ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இல்லாததுனால இந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம முடிச்சிடுறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இட் இஸ் அ கன்சிஸ்டன்ட் அண்ட் த சொல்யூஷன் இஸ் அ யூனிக். இதை போட்டு உட்காந்து நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 4-5 வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் தயவுசெய்து இந்த சம்ஸ் கொஞ்சம் புரியும் நம்மளுக்கு. ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு கஷ்டமாகவே தான் ஃபீல் பண்ணுவோம். புரியுதுங்களா? அதனால் அழகாக போட்டு பொறுமையாக ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி கொஞ்சம் ஸ்பீட் பிக்கப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்பீடாக போடுங்க. அட் த சேம் டைம் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக ஸ்டெப்ஸோடு அழகாக குயிக்காக போடுங்க. ஃபுல் மார்க் நம்மளுக்கு கிடைக்கும். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப எல்லாத்துக்குமே தேவை. ப்ராக்டிஸ் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும்? ஈஸியாக நம்ம போடலாம் இல்லைங்களா? அதனால் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிப்போம்.